வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ஜெயக்குமார் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் என டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. டெம்போவில் பயணித்தபடி வாக்கு சேகரித்த ராகுல் காந்தி, இணையத்தில் வைரலாகும் புகைப்படம். டிஜிட்டல் பொருளாதாரம், பிரதமர் மோடிக்கு 5 கேள்விகளை முன்வைத்த ப. சிதம்பரம். வெட்கக்கேடானது, பிரிஜ்வல் கடவுச்சீட்டை ரத்து செய்ய மோடிக்கு சித்தராமையா கடிதம். பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பு உணர்ந்து பேச வேண்டும், சபாநாயகர் அப்பாவு பேட்டி. ஜெயக்குமார் மர்ம மரண வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 20 நாட்கள் கடந்தும் துப்பு துளங்கள் கிடைக்காத நிலையில் சிபிசிஐடிக்கு மாற்றம் என தகவல் கொடுத்துள்ளார். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் தனசிங் மரண வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் தனசிங் திசையன் விலை அருகே கடந்த மே 4ஆம் தேதி தனக்கு சொந்தமான தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். ஜெயக்குமார் தனசிங்கை காணவில்லை என அவரது மகன் புகார் அளித்த நிலையில் தோட்டத்தில் அவரது உடல் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டது. ஜெயக்குமார் மரணம் கொலையா அல்லது தற்கொலையா என்ற சந்தேகம் நிலவி வரும் நிலையில் சந்தேக மரணம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெயக்குமார் தனது வீட்டை சில மர்ம நபர்கள் கண்காணித்து வருகின்றனர் என்றும் அவர்களால் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்றும் புகார் கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த கடிதம் தொடர்பாகவும் போலீசார் பலரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த மரணம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் போலீசார் பலரிடமும் விசாரணையை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஜெயக்குமார் மரண வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இவரது மரணம் தொடர்பான வழக்கு விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை தமிழக காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நெல்லை காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை நடந்து 20 நாட்களுக்கு மேலாகியும் காவல்துறையினர் நடத்தி வந்த விசாரணையில் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லாத நிலையில் இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி டெம்போ வாகனத்தில் சென்றபடி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஹரியானா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி டெம்போ வாகனத்தில் சென்றபடி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிலையில் அதானி அம்பானி குறித்து பேசாமல் இருக்க காங்கிரஸ் டெம்போவில் பணம் வாங்கியதாக பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் பேசினார். பிரதமரின் கருத்திற்கு பதிலடி கொடுத்த ராகுல் காந்தி, காங்கிரஸ் டெம்போவில் பணம் வாங்கியது மோடிக்கு எப்படி தெரியும்? முன் அனுபவம் உண்டா? அப்படி காங்கிரஸ் வாங்கியது என்றால் அமலாக்கத்துறை சிபிஐ விசாரணைக்கு அனுப்புங்கள் எனவும், ஜூன் 4ஆம் தேதி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் அக்னிபத் திட்டத்தை கிழித்து எறிவோம் எனவும் தெரிவித்தார். இந்நிலையில் ஹரியானாவில் பிரச்சாரத்திற்கு இடையே காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி டெம்போவின் பின்புறம் நின்றபடி பயணித்துக் கொண்டே மக்களிடம் வாக்கு சேகரிக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள காங்கிரஸ், மோடியின் டெம்போ நியாயமற்றது, ஆனால் காங்கிரஸ் டெம்போ நியாயமானது என்று தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் பொருளாதாரம் அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது என்ற பிரதமரின் கூற்றுக்கு விளக்கம் கேட்டு ப. சிதம்பரம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை இடையிலான காலத்தில் டிஜிட்டல் பொருளாதாரம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை விட 2.4 மடங்கு வேகமாக வளர்ந்து 6 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது என்று பிரதமர் மோடி தனியார் நாளிதழுக்கு பேட்டி அளித்திருந்தார். இந்நிலையில் பிரதமரின் இந்த கூற்றுக்கு விளக்கம் கேட்டு முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் தனது சமூக வலைதளத்தில் 5 கேள்விகளை முன்வைத்து பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம், நாளிதழுக்கு பேட்டி அளித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி 2014ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை இடையிலான காலத்தில் டிஜிட்டல் பொருளாதாரம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை விட 2.4 மடங்கு வேகமாக வளர்ந்து 6 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது என கூறியுள்ளார். பிரதமர் தனது கூற்றினை நிரூபிக்கும் வகையிலான தரவுகளை பொதுவெளியில் வெளியிடுவாரா உள்ளிட்ட பிரதமரின் கூற்றுக்கு தனது கேள்விகளை ப. சிதம்பரம் முன்வைத்துள்ளார்.
மத்திய ஜனதா தள எம்பி பிரிஜ்வால் ரேவண்ணாவின் கடவு சீட்டை ரத்து செய்ய கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா கடிதம் எழுதியுள்ளார். முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேரனும் ஹாசன் தொகுதி மத்திய ஜனதா தளம் எம்பியுமான பிரிஜ்வால் ரேவண்ணா மீது பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்வதற்கு முன்னதாகவே முன்னுரிமை கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஜெர்மனி சென்றுவிட்டார். இந்நிலையில் பிரிஜ்வாலுக்கு வழங்கப்பட்டுள்ள முன்னுரிமை கடவுச்சீட்டை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க கோரி கர்நாடக முதல்வர் சித்தராமையா பிரதமருக்கு மே 22 கடிதத்தை அனுப்பியுள்ளார். அதில் பாலியல் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டதை அறிந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னதாக அரசு முன்னுரிமை கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஏப்ரல் 27 நாட்டை விட்டு பிரிஜ்வால் தப்பி சென்றது வெட்கக்கேடானது என விமர்சித்துள்ளார். சிறப்பு புலனாய்வு குழு பிரிஜ்வால் மீது லுக் அவுட் நோட்டீஸ், ப்ளூ கார்னர் நோட்டீஸ் உள்ளிட்டவை பிறப்பித்துள்ளது. ஆகையால் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள முன்னுரிமை கடவுச்சீட்டை ரத்து செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து ஒன்றிய வெளியுறவுத்துறைக்கு கர்நாடக அரசு 2 நாட்களுக்கு முன்பு கடிதம் அனுப்பியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பு உணர்ந்து பேச வேண்டும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் மல்லை தமிழ் சங்கத்தின் 15வது ஆண்டு துவக்க விழா 2024 பெருந்தமிழன் பெருந்தச்சன் மாமல்லன் விருது வழங்கும் விழா மற்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, தமிழ் சங்கத்தின் தலைவரும் மல்லை சத்யா மற்றும் பாஸ்கரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு VIT பல்கலைக்கழக தலைவர் விஸ்வநாதனுக்கு பெருந்தமிழன் விருதும், மரபு கட்டிடக்கலை கலைஞர் குமரேசனுக்கு பெருந்தச்சன் விருதும், கோப்புக்கான ஷிட்டோரியா கராத்தே தற்காப்பு கலையின் தலைவர் கனகராஜுக்கு மாமல்லன் விருதும் வழங்கி கௌரவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பு உணர்ந்து பேச வேண்டும் என தெரிவித்தார். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் IAS அதிகாரி ஒரிசாவில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்குள்ள CMக்கு தனி செயலாளர் இருக்காரு. அவரு இப்போ அரசு அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு எங்க வந்திருக்காரு, அரசியல்ல அவருக்கு துணையாட்டு அந்த முதல்வருக்கு துணையா இருக்கிறாரு. அவ்வளவுதான். அவரு தான் முதல்வர்னு யாரும் சொல்லல. பூரி கோயில்ல சாவி காணாம போச்சா தொலைஞ்சு போச்சா அந்த விஷயங்கள்லாம் தெரியாது. ஆனா பாரத பிரதமர் சொல்றாரு அந்த கருவறை சாவியை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் ஒழிச்சு வைக்கிறார். இது நியாயமானி நீங்க பத்திரிகையாளர்கள் தான். எவ்வளவு பெரிய பதவியில இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களை பற்றி தமிழை பற்றி இப்படி கொச்சையாக பேசுவது நியாயமா? குஜராத்தில் பிறந்தவரை லக்னோவில் போய் தேர்தலில் போட்டியிடலாம். உத்தரப்பிரதேசத்தில் தமிழ்நாட்டுக்காரர் ஒரிசாவில் போய் போட்டியிட்டாங்க. என்ன தவறு? எந்த தவறு இல்லையே. ஆகவே நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் உண்மையை பேச வேண்டும், நல்லதை பேச வேண்டும். இந்திய ஒற்றுமைக்கான வார்த்தைகளா பிரதமர் மோடியை கொன்று விடுவேன் என NIA கட்டுப்பாட்டு அறைக்கு கால் செய்து இந்தியில் பேசிய மர்ம நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் நடைபெறும் இடங்களில் பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள NIA கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் மர்ம நபர் ஒருவர். பிரதமர் மோடியை கொலை செய்து விடுவேன் என இந்தியில் பேசிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார். இதையடுத்து NIA அதிகாரிகள் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு உடனடியாக தகவல் அளித்துள்ளனர். NIA அளித்த புகாரை அடுத்து சென்னை மாநகர காவல் ஆணையர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சைபர் கிரைம் போலீசாரும் தீவிர விசாரணையில் இறங்கி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. NIA கண்ட்ரோல் ரூமை தொடர்பு கொண்டு பேசிய நபர் யார், எங்கிருந்து பேசினார் என நெட்வொர்க் சிக்னலை வைத்து கண்டறியும் பணி நடந்து வருவதாக கூறப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கரை ஜூன் 5 வரை நீதிமன்ற காவலில் வைக்க மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருந்த சவுக்கு சங்கர் 2.5 கிலோ கஞ்சா வைத்திருந்த கார் அவர் உட்பட 4 பேர் பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கரை 2 நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி செங்கலமல செல்வன் உத்தரவு பிறப்பித்தார். அதன் அடிப்படையில் 2 நாட்கள் சவுக்கு சங்கரை தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டி காவல்துறையினர் போலீஸ் காவலில் விசாரித்துள்ளனர். போலீஸ் காவல் விசாரணை நிறைவுற்றதை அடுத்து சவுக்கு சங்கர் மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். போலீஸ் காவல் விசாரணையின் போது காவல்துறையினர் தன்னை துன்புறுத்தவில்லை, உணவு தங்கும் இடம் வழங்கியதாகவும் வழக்கறிஞர்கள் தன்னை நேரில் சந்தித்ததாகவும் நீதிமன்ற கேள்விகளுக்கு சவுக்கு சங்கர் பதில் அளித்தார். இதனை அடுத்து கஞ்சா வழக்கில் 2ஆம் முறையாக ஜூன் 5ஆம் தேதி வரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி செங்கமல செல்வன் உத்தரவு பிறப்பித்தார். இந்நிலையில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை சிறைக்கு சவுக்கு சங்கர் அழைத்து செல்லப்பட்டார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலை தணிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டிய பகுதிகளில் கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நேற்று லேசான மழை பெய்தது. இந்நிலையில் தெற்கு கேரளா, அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மழையும், வருகிற 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை லேசான மழையும் பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வட தமிழக, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று காலை 5:30 மணி அளவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து நாளை காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும். மேலும் வலுப்பெற்று வடகிழக்கு திசையில் நகர்ந்து வடகிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் 25ஆம் தேதி மாலை நிலவும். இதனால் குமரி கடல், மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு வரும் 26ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான், தெற்கு வங்கக்கடல், குமரி கடலின் சில பகுதிகளில் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் பருவமழை படிப்படியாக தீவிரமடைந்து வருகிறது. இதனால் தெற்கு அரபிக்கடலின் சில பகுதிகள், மாலத்தீவின் பல பகுதிகள், குமரி கடல், தெற்கு வங்கக்கடல், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அந்தமான் கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. வழக்கமாக கேரளாவில் ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு மே 31ஆம் தேதி முன்கூட்டியே தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தான் பயாலஜி ரீதியாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று பிரதமர் மோடி கூறியது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசாவில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு இடையே ஊடகம் ஒன்றிற்கு பிரதமர் மோடி பேட்டி அளித்திருந்தார். அதில் தான் மனித பிறவியாக இருக்க வாய்ப்பு இல்லை, தான் பயாலஜி ரீதியாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை என்று கூறினார். மேலும் தன்னை இந்த உலகிற்கு அனுப்பியது பரமாத்மாதான் என்றும் ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்பதற்காக கடவுள் தன்னை பூமிக்கு அனுப்பியுள்ளார் என்று கூறியுள்ளார். தற்போது மோடியின் பேச்சு இணையத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இன்றைய தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு ஒரே நாளில் 880 ரூபாய் குறைந்துள்ளது.
சர்வதேச பொருளாதார அடிப்படையில் தங்கம் விலையில் நாள்தோறும் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன்படி இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு ஒரே நாளில் 880 ரூபாய் குறைந்து 54,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமிற்கு 110 ரூபாய் குறைந்து 6,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 3 ரூபாய் 30 காசுகள் குறைந்து 97 ரூபாய்க்கும், கிலோவிற்கு 3,300 ரூபாய் குறைந்து 97,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அரியலூர் சிறுகடம்பூர் செல்லியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை செல்லியம்மன் கோவில் திருவிழா கடந்த மே 13ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் செல்லியம்மன் சிங்க வாகனத்திலும் மாரியம்மன் மயில் வாகனத்திலும் காலை மாலை 2 வேளையும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10 மணிக்கு மேல் செல்லியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் சன்னதியை அடைந்ததும் ஆண்கள் கோவிலை சுற்றி அங்க பிரதட்சணமும், பெண்கள் நடை கும்பிடு போட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். அரசு பேருந்தில் சில்லறை கேட்ட பயணியிடம் தரக்குறைவாக பேசிய நடத்துனர் மீது முதல்வர் தனி பிரிவில் இளைஞர் புகார் அளித்துள்ள வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. சென்னை கோவிலம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் சரவணன் கடந்த மே 13ஆம் தேதி மாநகர பேருந்தில் மேற்கு தாம்பரத்தில் ஏறி சுண்ணாம்பு கொளத்தூர் செல்ல பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது பயண சீட்டு 20 ரூபாய் கொடுத்து 11 ரூபாய்க்கு பயணச்சீட்டு எடுத்துள்ளார். மீதமுள்ள 9 ரூபாய் சில்லறையை நடத்துனர் இறங்கும் போது தருவதாக கூறியுள்ளார். ஆனால் சரவணன் இறங்கும் போது நடத்துனர் சில்லறை காசு கொடுக்கவில்லை. மேலும் அதனை கேட்ட போதும் இளைஞரை இழிவாக பேசியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான இளைஞர் முதல்வர் தனி பிரிவில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பெயரில் முதல்வர் தனி பிரிவில் இருந்து சரவணனை தொடர்பு கொண்டவர்கள் நடத்துனரை கண்டித்ததாகவும், அவருக்கு பயணிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என பயிற்சி அளிப்பதாகவும், இனி இது போன்று நடைபெறாது என்று தெரிவித்தனர். தற்போது அந்த வீடியோ ஆடியோவும் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. சென்னை ஈசிஆர் பனையூர் கடற்கரையில் கல்லூரி மாணவர்களிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட 2வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை பனையூர் காப்பர் பீச் பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்த ஜெஃப்ரி, பிரபுவின் பாபு, வருண் மற்றும் ரத்தின 4 கல்லூரி மாணவர்களை அவ்வழியாக வந்த 2 மர்ம நபர்கள் கல்லூரி மாணவர்களை கத்தி முனையில் மிரட்டி பணம் பறித்து கொண்டு மாணவர்களை தாக்கிவிட்டு சென்றுள்ளனர். பின்னர் இந்த சம்பவம் குறித்து வருண் மற்றும் ரத்தின் கானாத்தூர் காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்தனர். புகாரின் பெயரில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தேனாம்பேட்டையை சேர்ந்த வஜ்ரலிங்கம் மற்றும் பனையூரை சேர்ந்த மணிகண்டன் என்பதும் தெரிய வந்தது. பின்னர் அவர்கள் 2 மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். உசிலம்பட்டியில் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு பொது மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அதிமுக கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நீதிபதி, முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் அவர்கள் தலைமையில் மலைவாழ் மக்களுக்கு அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் 70வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பேசிய RP உதயகுமார், OPS-இன் ஆதரவாளர் சையது அலிகான் அவர்களின் மிரட்டலுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் என பேட்டி அளித்தார். அதிமுக கட்சியை காப்பாற்ற உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டோம் எனவும் அவர் பேசியுள்ளார். மன்னர் முத்தரையர் சிலைக்கு அமைச்சர் KN நேரு மற்றும் அவரது மகன் பெரம்பலூர் வேட்பாளரான அருண் நேரு மாலை அணிவித்தார். மன்னர் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் 1349வது சதய விழா கொண்டாடப்படுகிறது. இதில் திருச்சிராப்பள்ளி ஒத்தக்கடை பகுதியில் அமைந்துள்ள மன்னர் முத்தரையர் சிலை அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மன்னர் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் 1349வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையர் அவர்கள் மாலை அணிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் KN நேரு மற்றும் மகனுமான பெரம்பலூர் வேட்பாளரான அருண் நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொழில் முனைவோருக்கான ஓராண்டு பட்டய படிப்பு ஜூலை 1ஆம் தேதி முதல் துவங்குவதாக உமாசங்கர் தகவல் தெரிவித்துள்ளார்.
திருச்சியில் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் தொழில் முனைவோருக்கான ஓராண்டு பட்டய படிப்பில் சேருவதற்கான விளக்க கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் முன்னிலையில் தலைமை செயலாளர் உமாசங்கர் தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. தொழில் முனைவோருக்கான ஓராண்டு பட்டய படிப்பை குறித்து கூடுதல் தலைமை செயலாளர் உமாசங்கர் மாணவர்களிடையே பேசுகையில், இதில் பயிற்சி பெறுபவர்கள் மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் தொழில் முனைவோர்களாக மாறுவதற்கு எடுக்கப்பட்டுள்ள அரசின் முயற்சியே ஆகும் என தெரிவித்தார். பெங்களூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ராணிப்பேட்டை அடுத்த வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த கார் ஒன்று காவல்துறையினரை கண்டதும் அவர்கள் காரில் இருந்து தப்பி செல்ல முயற்சித்த போது அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அரவிந்த் மற்றும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த தசரத் சிங் என்பதும் தமிழக அரசுக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா கடத்தி வரப்பட்டதும் தெரிய வந்தது. பின்னர் அவர்கள் இருவரையும் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். கடத்தி வரப்பட்ட குட்காவின் மதிப்பு சுமார் 3 லட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் தென்மேற்கு பருவ காற்றால் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் திருப்பூர் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரை புரண்டு செல்கிறது. இதனால் திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அணைப்பாளையம், தரைப்பாலம் பகுதிகளில் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது. மங்களம் சாலையையும் கல்லூரி சாலையையும் இணைக்கும் இந்த அணைப்பாளையம், தரைப்பாலம் வெள்ள நீரில் மூழ்கியதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் அணைப்பாளையம், தரைப்பாலம் மூழ்கியதால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதேபோல் திருப்பூர் பல்லடத்தில் நேற்று இரவு 1 மணி நேரம் பெய்த கனமழையால் பல்லடம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் வெள்ள நீர் புகுந்ததால் புற நோயாளிகள் மருத்துவமனைக்கு உள்ளே செல்ல முடியாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பால் சின்னூர் மலை கிராமத்தை சேர்ந்த மக்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர். நீண்ட போராட்டத்திற்கு பின்னரே மீட்பு படையினர் கிராம மக்களை மீட்டு வருகின்றனர். மேலும் இந்த பகுதிக்கு தற்காலிக பாலம் அமைத்து தர வேண்டி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஆழித்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு இன்று ஆழித்தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பார்வதி உடனுரை கல்யாண சுந்தரர் சுவாமி துர்காலயா சாலையில் உள்ள தெப்ப உற்சவ மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு வீதி உலா வந்து தெப்பத்தில் எழுந்தருளினார். இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் ஆணைக்கு இணங்க 15வது நாளாக மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் நீர்மோர் வழங்கப்பட்டு வருகிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோரின் வேண்டுகோளுக்கு இணங்க 35வது வார்டு மாமன்ற உறுப்பினர், வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜீவன் அவர்களின் ஒருங்கிணைப்பில் கழக மாணவர் அணி துணை செயலாளர் கவிஞர் நிலுவான் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி 15வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கழக கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் எழும்பூர் பகுதி செயலாளர் தென்றல் நிசார், மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ், அப்பன்துறை, வட்ட கழகத்தின் செயலாளர் அறிவழகன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் இன்று அவரது சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவு அமைச்சர் ஹுசேன் அமீர் அப்துல்லாஹின் உள்ளிட்டோர் கடந்த 19ஆம் தேதி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தனர். அதிபர் ரைசி உள்ளிட்டோரின் உடல்கள் தப்ரிஸ் நகரில் இறுதி ஊர்வலத்துடன் தலைநகர் டெஹரானுக்கு நேற்று முன்தினம் கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டெஹரான் பல்கலைக்கழகத்தில் ஈரான் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமெனேயி தலைமையில் இறுதி சடங்கு நிகழ்ச்சிகள் நேற்று நடைபெற்றது. ரைசி உள்ளிட்டோரின் உடல்கள் வைக்கப்பட்ட சவ பெட்டியின் மீது ஈரான் தேசிய கொடி போர்த்தப்பட்டு
மத வழக்கப்படி குரான் புனித நூல் ஓதப்பட்டு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டது. இதில் இந்திய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் உள்ளிட்ட பல வெளிநாட்டு பிரதிநிதிகள் ரைசி உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அஞ்சலிக்கு பின் இன்று ரைசியின் உடல் அவரது சொந்த ஊரான மசாத்தில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். ஜெயக்குமார் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் என டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. டெம்போவில் பயணித்தபடி வாக்கு சேகரித்த ராகுல் காந்தி, இணையத்தில் வைரலாகும் புகைப்படம். டிஜிட்டல் பொருளாதாரம், பிரதமர் மோடிக்கு 5 கேள்விகளை முன்வைத்த ப. சிதம்பரம். வெட்கக்கேடானது, பிரிஜ்வல் கடவுச்சீட்டை ரத்து செய்ய மோடிக்கு சித்தராமையா கடிதம். பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பு உணர்ந்து பேச வேண்டும், சபாநாயகர் அப்பாவு பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.